ஸோ குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம ஆப்ரேஷன் ரிசர்ச் பேப்பரில் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த சாப்டரில் வந்து 2 இம்பார்ட்டண்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பார்க்க போகிறோம். ரெண்டுமே வந்து தியரி கொஸ்டின் தான், ஓகேவா? ஸோ யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்காங்க என்னது அப்படின்னா, ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி வென் வேல்யூ ஆஃப் மணி டஸ் நாட் சேஞ்ச் வித் டைம். ஸோ வேல்யூ ஆஃப் மணி டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகலை அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து சியை வந்து கேபிட்டல் காஸ்ட் அப்படின்ட்டு வந்து எடுத்துக்க போகிறோம். எஸ்ஸுங்கிறது வந்து ஸ்க்ராப் வேல்யூ அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். அது வந்து அந்த ஐட்டம்க்கு உண்டான ஒரு ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். என்னங்கிறது வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ், எஃப் ஆஃப் டிங்கிறது வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட், ஏ ஆஃப் என்னங்கிறது வந்து ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இதை 2 டைப்பில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது டீங்கிறது வந்து கண்டினியூஸ் வேரியபிளாக இருந்தால் எப்படி இருக்கும், டிஸ்க்ரீட் வேரியபிளாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் வந்து டி வந்து கண்டினியூஸ் வேரியபிள் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இஃப் த எக்யூப்மெண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் என் இயர்ஸ், ஒரு என் வருஷத்துக்கு வந்து நம்ம அந்த எக்யூப்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். தென் த டோட்டல் காஸ்ட் இன்கர்டு டியூரிங் திஸ் பீரியட். அப்போ அந்த என் வருஷத்தில் டோட்டல் காஸ்ட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபார்முலா வந்து கேபிட்டல் காஸ்ட் மைனஸ் ஸ்க்ராப் வேல்யூ ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட். ஸோ இது மூணும் சேர்ந்தது தான் வந்து உங்களுக்கு என்னது அப்படின்னா டோட்டல் காஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். தட் மீன்ஸ் உங்களுக்கு கேபிட்டல் காஸ்ட்டை வந்து கேபிட்டல் சி அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம், ஸ்க்ராப் வேல்யூ வந்து எஸ்ன்னு வச்சுருக்கிறோம், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இஸ் நத்திங் பட் இன்டெக்ரல் 0 to n எஃப் ஆஃப் டி டிடி அப்படின்ட்டு. ஏன்னா இங்கேயே வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை வந்து எஃப் ஆஃப் டின்னு டினோட் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டோம். ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து என் இயர்ஸ்க்கு வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ அதனால இன்டெக்ரல் 0 to n எஃப் ஆஃப் டி டிடி அப்படிங்கிறத வந்து நம்ம போடுவோம், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டி கன்சிடர் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு கண்டினியூஸ் வேரியபிளாக வந்து நம்ம எடுத்திருக்கிறோம். அப்போது ஆவரேஜ் ஆனுவல் டோட்டல் காஸ்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, ஆவரேஜ் காஸ்ட்டு தானே கண்டுபிடிக்கும். ஸோ ஆவரேஜ் அப்படின்னா டோட்டல் நம்பரால் வகுக்கிறது தான் வந்து ஆவரேஜ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ 5 நம்பர் இருந்தால் 5ஆல் வகுத்தா தான் நமக்கு ஆவரேஜ் கிடைக்கும். ஸோ 7 நம்பர்ஸு 7ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆவரேஜ் கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு n வேல்யூஸ் இருக்கிறது, n இயர்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஆவரேஜ் காஸ்ட் வேணும் அப்படின்னா டோட்டல் காஸ்ட்டை என்னால் டிவைட் பண்ணணும். ஸோ டிசி டிவைடட் பை என் அப்படின்ட்டு போடுவோம். ஸோ டோட்டல் காஸ்ட் இஸ் நத்திங் பட் மேலே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோமா, அப்போது சி மைனஸ் எஸ் டிவைடட் பை என் தனியாக போடணும், ப்ளஸ் 1/n இன்ட்டு இன்டெக்ரல் 0 to n எஃப் ஆஃப் டி டிடி அப்படிங்கிறத வந்து போடுவோம். ஸோ ரெண்டையுமே வந்து என்னால் டிவைட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நமக்கு எப்போவுமே தெரியும் மினிமம் காஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்சியேஷனை வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ மினிமம் காஸ்ட் வேணும் அப்படின்னா வந்து இந்த ஆவரேஜ் ஆனுவல் காஸ்ட்டுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த 0க்கு வந்து ஈக்குவேட் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஆக்சுவலாக வந்து இங்கே சி ஆஃப் எஸ் டிவைடட் பை என்னன்னு இருக்குதா, அப்போது இதில் சி ஆஃப் எஸ்ஸை வந்து அப்படியே வச்சுக்கிடுவோம். இது போக ஒரு 1/n இருக்கும். 1/n டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது -1/n² அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அதை தான் மொதல் டேர்மில் எப்படி எழுதியிருப்போம்னா மைனஸ் ஆஃப் சி மைனஸ் எஸ் டிவைடட் பை n² அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதியிருப்போம். ஸோ ரெண்டாவது வந்து நம்ம இந்த டேர்மை கன்சிடர் பண்ணணும். இது வந்து யூபி டிஃப்ரென்சியேஷனாக வந்து இருக்குது, ஓகேவா? அப்போது இன்டெக்ரல் 0 to n எஃப் ஆஃப் டி டிடி இதை அப்படியே வச்சுக்கிட்டு 1/n டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1/n² அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் 1/n வச்சுக்கிட்டு எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து இன்டெக்ரல் 0 to n எஃப் ஆஃப் டி டிடியை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பட் இன்டகிரேஷனும் டிஃபரன்சியேஷனும் இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர் அப்படிங்கிறதுனால இது வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ உங்களுக்கு இந்த டேர்ம் என்னது கிடைக்கும்னா 1/n எஃப் ஆஃப் டி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஏற்கனவே -1/n² இன்டெக்ரல் 0 to n எஃப் ஆஃப் டி டிடி அப்படிங்கிறது வந்து இருக்குது.
அப்போ நமக்கு 3 டேர்ம்ஸ் கிடைக்கும். என்னென்னது அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து மைனஸ் ஆஃப் சி மைனஸ் எஸ் பை என் ஸ்கொயர், அதுக்கு அடுத்தது வந்து மைனஸ் 1/n² இன்ட்டு இன்டெக்ரல் 0 to n f of t dt அப்படின்ட்டு லாஸ்ட்டாக வந்து 1/n f of n அப்படிங்கிறது வந்து 3 டேர்மாக வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இதை டிஃப்ரென்சியேஷனை தான் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அதனால இதை வந்து நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா 0க்கு வந்து ஈக்குவேட் பண்ணியிருப்போம். ஸோ 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது ஜஸ்ட் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இந்த ப்ளஸ் டேர்ம் இருக்கா, இந்த ப்ளஸ் டேர்மை மட்டும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டுட்டு போவோம். அப்போ அது வந்து மைனஸ் டேர்மாக வந்து மாறிடும். ஸோ மைனஸ் டேர்மாக மாறினதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னா எல்லாத்துலேயும் ஒரு எண்ணை வந்து நம்ம கட் பண்ணலாம். என்னால் தட் மீன்ஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இந்த எண் கேன்சல் ஆயிரும். இது ரெண்டுத்துலேயும் டினாமினேட்டரில் ஒரு எண் வந்து பாக்கி இருக்கும், மைனஸ் எல்லாமே வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு எஃப் ஆஃப் என்னுக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்னா சி மைனஸ் எஸ் டிவைடட் பை என் ப்ளஸ் 1/n இன்ட்டு இன்டெக்ரல் 0 to t f of t dt அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். பட் திஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஏ ஆஃப் என் அப்படின்ட்டு சொல்லலாமா? தட் ஏன் ஏ ஆஃப் எண்ணுக்கும் இதே ஆன்சர் தானே வந்து நமக்கு இருக்குது. அப்போது டி பை டிடி ஆஃப் ஏ ஆஃப் என்னை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதை கண்டுபிடிச்சி நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணோன்னா எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு ஏ ஆஃப் என் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ கிளியராகவே அப்போ என்ன சொல்லிடலாம் அப்படின்னா இதனோட செகண்ட் டிஃபரன்சியேஷன் ஏ ஆஃப் எண்ணுக்கு வந்து செகண்ட் டிஃபரன்சியேஷன் வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வந்து 0வை விட பெருசாக தான் வந்து இருக்கும், பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும். எப்போன்னா எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு ஏ ஆஃப் என் அப்படிங்கிற இந்த கேஸில். Therefore, this suggests that the equipment should be replaced when the maintenance cost equals the average annual cost. ஏன்னா நமக்கு எஃப் ஆஃப் என் வந்து என்னென்னு தெரியும்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்ட்டு தெரியும், ஏ ஆஃப் என்னா ஆவரேஜ் ஆனுவல் காஸ்ட் அப்படின்ட்டு தெரியும். ஸோ அப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது எந்த டைமில் ஈக்குவலாக இருக்கோ அந்த டைமில் தான் வந்து நம்ம மெஷினை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து கிடைக்கக்கூடியது. இது வந்து டி வந்து கண்டினியூஸ் வேரியபிளாக இருந்தால் இது. ரெண்டாவது கேஸ் வந்து என்னது அப்படின்னா வந்து டி வந்து டிஸ்க்ரீட் வேரியபிள் அப்படின்ட்டு வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். So here the resale value at the end of nth year is denoted by s of n. So ஒரு n வருஷம் கழிச்சு கிடைக்கக்கூடிய ரீசேல் வேல்யூவை தான் வந்து நம்ம s of n அப்படின்ட்டு வந்து நம்ம denote பண்ணிக்கிறோம். Let d of n be the change in resale value in the nth year and f of n be the maintenance cost during the nth year. ஸோ அப்போது டி ஆஃப் ஒன்னை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா எஸ் ஆஃப் 0 மைனஸ் எஸ் ஆஃப் 1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். டி ஆஃப் 2னா எஸ் ஆஃப் 1 மைனஸ் எஸ் ஆஃப் 2, டி ஆஃப் 3னா எஸ் ஆஃப் 2 மைனஸ் எஸ் ஆஃப் 3. ஸோ இதை மாதிரியே போய்கிட்டே இருந்ததுன்னா டி ஆஃப் என்னுக்கு ஜென்ரல் ஃபார்முலா வந்து எஸ் ஆஃப் n மைனஸ் 1 மைனஸ் எஸ் ஆஃப் n அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா சேஞ்ச் இன் ரீசேல் வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். டி ஆஃப் 1, டி ஆஃப் 2, டி ஆஃப் 3, டி ஆஃப் 4 எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? டி ஆஃப் 1ன்னா எஸ் ஆஃப் 0 மைனஸ் எஸ் ஆஃப் 1, டி ஆஃப் 2னா என்னது எஸ் ஆஃப் 1 மைனஸ் எஸ் ஆஃப் 2, டி ஆஃப் 3னா என்னதுன்னா எஸ் ஆஃப் 2 மைனஸ் எஸ் ஆஃப் 3. ஸோ இதை மாதிரியே போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்னது கிடைக்கும்? எஸ் ஆஃப் n மைனஸ் 1 மைனஸ் எஸ் ஆஃப் n அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ அப்போ இதில் என்னவாகும்? இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 2 மைனஸ் 2 ப்ளஸ் 3 மைனஸ் 3 அதை மாதிரி ப்ளஸ் எஸ் மைனஸ் 1 மைனஸ் எஸ் மைனஸ் 1 வரைக்கும் கேன்சல் ஆகிடும். எஸ் ஆஃப் 0 மைனஸ் எஸ் ஆஃப் n அப்படிங்கிறது மட்டும் நமக்கு பாக்கி இருக்கும். ஸோ அப்போ சம்மேஷன் டி ஆஃப் டிங்கிறது இஸ் நத்திங் பட் எஸ் ஆஃப் 0 மைனஸ் எஸ் ஆஃப் n அப்படிங்கிறத வந்து எழுதிடலாம். எஸ் ஆஃப் 0 தான் வந்து நமக்கு என்னது அப்படின்னா வந்து கேபிட்டல் காஸ்ட் சி. ஸோ சி மைனஸ் எஸ் ஆஃப் n அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதுவோம். ஓகேவா? சரி.
ஸோ இப்போ வந்து நம்ம மேலே கேஸ்லேயே பார்த்தோம்ல டோட்டல் காஸ்ட்டுக்கு ஃபார்முலா வந்து சி மைனஸ் எஸ் ப்ளஸ் இன்டெக்ரல் எஃப் ஆஃப் டி டிடின்னு பார்த்தோம். ஸோ வந்து டி கண்டினியூஸ்னா இன்டகிரேஷன் போடுவோம், டி டிஸ்க்ரீட்னா சம்மேஷன் போடுவோம். ஸோ அப்போ இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா டி ஈக்குவல் டு சி மைனஸ் எஸ் ஆஃப் என் ப்ளஸ் சம்மேஷன் எஃப் ஆஃப் டி டிடி அப்படின்ட்டு போடுவோம். பட் சி மைனஸ் எஸ்என் இஸ் நத்திங் பட் சம்மேஷன் டிடி. ஸோ அதனால் இதுக்கு பதிலாக சம்மேஷன் டிடியை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இங்கே சம்மேஷன் எஃப் ஆஃப் டி வந்து அப்படியே இருக்கட்டும். அப்போ ரெண்டுத்துலேருந்து சம்மேஷனை வந்து பொதுவாக எடுத்தால் டி ஆஃப் டி ப்ளஸ் எஃப் ஆஃப் டின்னு கிடைக்கும். இந்த டி ஆஃப் டி ப்ளஸ் எஃப் ஆஃப் டியை வந்து நம்மளாம் என்னென்னு எடுத்துக்க போகிறோன்னா இ ஆஃப் டி அப்படின்ட்டு வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ அதை தான் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம்னா எஃபெக்டிவ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். சேஞ்ச் இன் ஸ்கிராப் வேல்யூ ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை தான் எஃபெக்டிவ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். சரி, ஸோ இப்போ ஆவரேஜ் ஆனுவல் காஸ்ட் கண்டுபிடிக்கணுமா? ஆவரேஜ் ஆனுவல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னதுன்னா ஏ ஆஃப் என் ஈக்குவல் டு டிசி பை என் அப்படின்ட்டு வந்து நமக்கு தெரியுமா? ஸோ இதை வந்து என்னால் வந்து நம்ம டிவைட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியணும்? மினிமம் காஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏ ஆஃப் என் வந்து எப்போ மினிமமாக இருக்கும் அப்படின்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ டிஸ்க்ரீட்டை பொறுத்தவரையில் ஏஎன் ப்ளஸ் 1 is greater than or equal to a of n and an minus 1 is also greater than or equal to a of n அப்படின்ட்டு இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ இதிலேருந்து நம்ம an ப்ளஸ் 1 வந்து எழுதிடலாம். என்னுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து n ப்ளஸ் 1 வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ இதை மாதிரி an ப்ளஸ் 1 வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா இதில் nth டேர்ம் தனியாகவும் ஒரு டேர்ம் தனியாகவும் வந்து நம்ம எழுத போகிறோம். அதாவது சம்மேஷன் 1 to n ப்ளஸ் 1 இ ஆஃப் டியை வந்து நம்ம எப்படி எழுதியிருப்போம் அப்படின்னா சம்மேஷன் 1 to n இ ஆஃப் டி ப்ளஸ் இ ஆஃப் என் ப்ளஸ் 1 அப்படின்ட்டு எழுதியிருப்போம். அதாவது n டேர்ம்ஸ் தனியாகவும் ஒரு டேர்ம் தனியாகவும் வந்து நம்ம எழுதியிருப்போம். அதுதான் வந்து உங்களுக்கு இந்த டேர்ம். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸுக்கு உண்டானது, இது வந்து n ப்ளஸ் 1th டேர்முக்கு உண்டானது. ஸோ ஏன் இப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் நமக்கு இப்போ தெரியுமா 1/n ப்ளஸ் 1 சம்மேஷன் இ ஆஃப் டி இஸ் நத்திங் பட் இதுதான் வந்து n இன்ட்டு an அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ எங்கே இருக்குது? இந்த இருக்குதா 1/n சம்மேஷன் 1 to n இ ஆஃப் டி அப்படின்னா வந்து a ஆஃப் n அப்படின்ட்டு தெரியும். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா சம்மேஷன் இ ஆஃப் டிக்கு பதிலாக ஓகேவா இந்த டேர்மில் பாருங்கள் இதிலேருந்து summation e of t is nothing but n into an அப்படின்ட்டு எழுதிடலாமா? இந்த n இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த n into an தான் நான் என்ன செய்ய போகிறேன்னா இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்போ n into an டிவைடட் பை n ப்ளஸ் 1 அப்படின்ட்டு கிடைக்கும். ரெண்டாவது டேர்ம் அப்படியே வச்சுருக்கிறேன் e of n ப்ளஸ் 1 by n ப்ளஸ் 1 அப்படின்ட்டு. ஸோ அப்போ நமக்கு என்னது கிடைக்கும்? an ப்ளஸ் 1 மைனஸ் an. இப்போ இதை வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன் an ப்ளஸ் 1 மைனஸ் an. ஸோ an ப்ளஸ் 1 வந்து நான் மேலே லைனில் எழுதி வச்சுருந்தேன்ல இதுதான் வந்து கிடைக்குது அப்படின்ட்டு மைனஸ் a ஆஃப் n வந்து இப்போ போட்டுக்கிட்டேன். ஸோ இதை வந்து நான் சிம்ப்ளிஃபை பண்ணணும். இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? இங்கே வந்து நான் n ப்ளஸ் 1 கிராஸ் மல்டிபிள் பண்ணணுமா? அப்போ n இன்ட்டு a ஆஃப் n ப்ளஸ் இ ஆஃப் n ப்ளஸ் 1 மைனஸ் n ப்ளஸ் 1 இன்ட்டு a ஆஃப் n டிவைடட் பை n ப்ளஸ் 1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். தட் மீன்ஸ் n இன்ட்டு a ஆஃப் n ப்ளஸ் இ ஆஃப் n ப்ளஸ் 1 மைனஸ் n இன்ட்டு a ஆஃப் n மைனஸ் a ஆஃப் n அப்படின்ட்டு எழுதிக்கிடுவோம் டிவைடட் பை n ப்ளஸ் 1. ஸோ இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ e ஆஃப் n ப்ளஸ் 1 மைனஸ் a ஆஃப் n e ஆஃப் n ப்ளஸ் 1 மைனஸ் a ஆஃப் n டிவைடட் பை n ப்ளஸ் 1 அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும்.
ஸோ இப்படி கிடைச்சிது அப்படின்னா this is always greater than or equal to an plus 1 minus a of n வந்து greater than or equal to 0 மினிமமாக இருக்கணும் அப்படின்னா ஓகேவா. இதுலேருந்து an plus 1 minus a of n greater than or equal to 0. ஸோ இது greater than or equal to 0னா அப்போ அதனோட இந்த ஆன்சரும் வந்து நமக்கு greater than or equal to 0 அப்படின்ட்டு இருக்கணும். தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா en plus 1 minus a of nங்கிறது வந்து greater than or equal to 0 அப்படின்ட்டு இருக்கணும். which is nothing but e of n plus 1 must be greater than or equal to a of n அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லிடலாம். ஓகேவா. சிமிலர்லி இந்த இதுலேருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா an minus 1 is minus an வந்து an minus of an minus 1 வந்து less than or equal to 0. ஓகேவா. அதாவது a of n minus 1 minus anன்னு போட்டோன்னா greater than or equal to 0. ஸோ இதையே மாற்றி போட்டோன்னா less than or equal to 0. ஸோ அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணோன்னா நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா e of n is less than or equal to a of n minus 1 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய டைமில் தான் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் மெஷினை அப்படிங்கிறது தான் வந்து கண்டிஷன். ஓகேவா. ஸோ அப்போ இதுதான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஐட்டம் வென் வேல்யூ ஆஃப் மணி டஸ் நாட் சேஞ்ச் வித் டைம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா வந்து குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்பிளைன் குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி அப்படிங்கிறத வந்து போன தடவை யூனிவர்சிட்டியில் 8 மார்க்கில் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா. அப்போ ஸ்டேட்மெண்ட்டோடு நீங்கள் தான் வந்து எழுத வேண்டியது இருக்கும். ஸோ என்னது அப்படின்னா let all the items in a system be replaced after a time interval t with provisions that individual replacement can be made if and when any items fail during this period. Let all the items in a system should be replaced. ஸோ எந்த ஐட்டமும் ஒரு சிஸ்டத்தில் இருக்கிற எந்த ஐட்டமும் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம் சர்டைன் டைம் இன்டர்வலுக்கு அப்புறம் அதில் வந்து இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எப்போ தேவைப்படுதோ அந்த சமயத்தில் இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எப்போ அப்படின்னா when any items fail during this period. ஸோ அப்படி இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் மஸ்ட் பி மேட் அட் த எண்ட் ஆஃப் teeth period. Group replacement may be end of teeth period. After that time teeth periodல வந்து நம்ம group replacementை வந்து உண்டு பண்ணணும். If the cost of individual replacement for the period is greater than the average cost per unit time. So cost of individual replacement வந்து average cost-ஐ விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா cost of இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஆவரேஜ் காஸ்ட்டை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம குரூப் ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து இம்போஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது என்னது அப்படின்னா குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் நாட் அட்வைசபிள் அட் த எண்ட் ஆஃப் பீரியட் டி if the cost of individual replacement at the end of period t minus 1 is less than the average cost per unit period throughout the end of the period t. So group replacement வந்து advisable கிடையாது. எப்போ அப்படின்னா at the end of the period ஒரு certain period tல cost of individual replacement வந்து less than the average cost of individual replacement வந்து less than average cost அப்படின்னா அப்போ வந்து நம்ம குரூப் ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது கண்டிஷன். இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கிரேட்டர் தேன் ஆவரேஜ் ஆனுவல் காஸ்ட் அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் நம்ம குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிறது வந்து முதல் ஒன்று. ஸோ இதுதான் வந்து இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். ஓகேவா. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம தியரத்தை வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ நல்லா பாருங்கள், இது வந்து யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஸ்டின்.
ஸோ இப்போ கேபிட்டல் என்ன வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இன் த சிஸ்டம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸை தான் வந்து கேபிட்டல் என் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். C2ங்கிறது வந்து காஸ்ட் ஆஃப் ரீப்ளேஸிங் இண்டிவிஜுவல் ஐட்டம். ஸோ இண்டிவிஜுவல் ஐட்டமை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய காஸ்ட் வந்து C2. காஸ்ட் ஆஃப் ரீப்ளேஸிங் ஒரு ஐட்டம் இன் எ குரூப், மொத்த குரூப்பில் ஒரு ஐட்டமை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய காஸ்ட்டை வந்து C1 அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். அண்ட் C ஆஃப் Tங்கிறது வந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் group replacement after time period T. அது மாதிரி F of Tங்கிறது வந்து number of failures during the time period. ஸோ நம்ம போன ப்ராப்ளமில் பார்த்துருப்போம் F of Tங்கிறத வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு எடுத்துருந்தோம் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசியில். ஸோ இங்கே குரூப் ரீப்ளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரையில் F of Tங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா தென் இந்த டோட்டல் காஸ்ட் ஆஃப் குரூப் ரீப்ளேஸ்மெண்ட்டோட டோட்டல் காஸ்ட்டை வந்து கிளியராகவே வந்து எப்படி எழுதிடலாம்னா C of T is nothing but NC1 plus C2 into summation F of X அப்படின்ட்டு எழுதிடலாம். ஏன்னா T வந்து இங்கே discrete variable. ஸோ C2 into summation X equal to 1 to T minus 1 F of X அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா வந்து ஆவரேஜ் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் காஸ்ட்னா என்னது? டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை டைம் பீரியட். ஸோ இங்கே டோட்டல் காஸ்ட்டை வந்து நம்ம என்னென்னு வச்சுருக்கிறோம்? C of T. ஸோ ஆஃப்டர் அ டைம் இன்டர்வல் Tங்கிறதுனால C of Tயை வந்து Tயால் டிவைட் பண்ணணும். ஸோ C of T வந்து இங்கே இருக்குதா? ஸோ இதை வந்து நம்ம Tயால் டிவைட் பண்ணணும்னா டிவைடட் பை T அப்படின்ட்டு போட்டால் போதும். ஸோ நம்ம வந்து மினிமம் காஸ்ட் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ மினிமம் காஸ்ட்டுனாலே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வந்து டிஸ்க்ரீட்டை பொறுத்தவரையில் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு போன தடவையே பார்த்தோமா. C of T minus 1 by T minus 1 greater than C of T by T அப்படின்ட்டு இருக்கணும். அது மாதிரி C of T plus 1 by T plus 1 is greater than C of T by T அப்படின்ட்டு இருக்கணும். It is better to replace all the items after the time period T. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ C of T plus 1 by T plus 1 greater than C of T by Tனா அப்போ அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா C of T plus 1 by T plus 1 minus C of T by T வந்து greater than 0 அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சிது அப்படின்னா தென் நம்ம என்ன செஞ்சிடலாம்? இதுலேருந்து C2 F of T is greater than C of T by T அப்படின்ட்டு வந்து எழுதிடலாம். ஏன்னா இங்கே வந்து C2ங்கிறது என்னென்னு கொடுத்துருப்பாங்க? இண்டிவிஜுவல் ஐட்டமை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ C2 F of T greater than C of T by T அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிடலாம். சிமிலர்லி ஃபஸ்ட்டு கண்டிஷன் இருக்குல்ல C of T minus 1 by T minus 1 greater than C of T by Tன்னு. ஸோ அதுலேருந்து இது வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா C2 F of T minus 1 is less than C of T by T அப்படிங்கிறத வந்து எழுத முடியும். ஸோ இப்படி எழுதணும் அப்படின்னா இப்போது இதுலேருந்து என்ன சொல்லலாம்? C2 F of Tங்கிறது வந்து greater than C of T by T அப்படின்ட்டு இருக்குது. ஓகேவா? அது மாதிரி இதிலேருந்து பார்த்தோன்னா ரெண்டாவது கண்டிஷன்லேருந்து C2 F of T minus 1 less than C of T by T அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். டிவிஷனில் உள்ள Tயை கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோன்னா T into C2 F of T minus 1ங்கிறது வந்து less than C of T அப்படின்ட்டு போடலாம். அகெயின் ஃபஸ்ட்டு ஒன்லேருந்து பார்த்தோன்னா C of Tங்கிறது less than T into C2 into F of T அப்படிங்கிறத போட்டுக்கலாம். ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா C2 வந்து less than T into C2 into F of T அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா த்ரூ அவுட்டாக வந்து ஒரு C2வால் வந்து டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ இந்த C2 கேன்சல், இந்த C2 கேன்சல். ஸோ இதுக்கப்புறம் என்னதுன்னா மைனஸ் சம்மேஷன் F of Xஐ வந்து மூணுத்துலேயுமே வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். அதாவது T F of T minus 1ன்னு இருந்துச்சு, மைனஸ் சம்மேஷன் F of Xன்னு போட போகிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் லெஸ் தேன் C of T by C2ன்னு இருந்துச்சு, மைனஸ் சம்மேஷன் F of X அப்படிங்கிறத வந்து போட போகிறோம். லெஸ் தேன்
TF of Tன்னு இருந்துச்சு மைனஸ் சம்மேஷன் F of X அப்படிங்கிறத வந்து போட போகிறோம். இங்கே எல்லாமே x வந்து வேரிஸ் ஃப்ரம் 1 to t minus 1, 1 to t minus 1 and 1 to t minus 1. ஓகேவா? சரி, ஸோ இப்போது இந்த டேர்மும் மாற்றம் கிடையாது. இதை வந்து நம்ம அப்படியே எழுதியிருப்போம். மிடில் டேர்ம் மட்டும் பாருங்கள், C of t by C2 மைனஸ் சம்மேஷன் F of Xன்னு இருக்குதா? ஸோ அதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா இந்த டேர்மை கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? அப்போது இதில் த்ரூ அவுட்டாக நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வந்து C2வால் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ இந்த C2 கேன்சல் ஆயிருமா? இது போக இந்த ப்ளஸில் உள்ளதை அந்த சைடு கொண்டுட்டு போனால் மைனஸ்னு வருமா? அப்போ C of t by C2 minus summation F of X is nothing but NC1 by C2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ அந்த NC1 by C2வை தான் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து எழுதியிருப்போம். மிச்சப்படி ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து சேமாக தான் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி. ஸோ குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் என்னது அப்படின்னா காஸ்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கிரேட்டர் தேன் த ஆவரேஜ் காஸ்ட்டுன்னு இருந்ததுன்னா குரூப் ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து வச்சுக்கலாம். அப்படி காஸ்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து லெஸ் தேன் ஆவரேஜ் ஆனுவல் காஸ்ட்டுன்னு இருந்ததுன்னா குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அட்வைசபிள் கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருப்போம். அதுதான் இந்த தியரம். ஸோ அதுக்கு வந்து கீழே வந்து ப்ரூஃப் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த 2 கொஸ்டினுமே வந்து தியரி கொஸ்டின். இதை வந்து யூனிவர்சிட்டியில் வந்து போன தடவை வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட தியரி பார்ட் வந்து முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து பார்ப்போம்.